என்னம்மா ஏதோ பேசணும்னு சொன்னீங்க? சொல்றேன் மயிலு, அவங்க 2 பேரும் வந்துட்டோம். சரவணாயும் சக்கரையும் தானே? ஆ, அப்பவே வர சொன்னனே, ஏன் இன்னும் வரல? சரி மயிலு, அவங்க வர நேரமாகும் போல இருக்கு. முதல்ல உன்கிட்டயே விஷயத்த சொல்லிடுறேன். ம், அது என்னன்னா, இந்த குப்பை தொட்டி விஷயத்துல அத்தை என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஆமாமா, அதெல்லாம் தேவையே இல்லாத கோவம். ஒரு புறாவுக்கு இவ்ளோ அக்க போறாங்கிற மாதிரி ஒரு குப்பை தொட்டிக்கு இவ்ளோ பெரிய எபிசோடா? கொஞ்சம் ஓவரா தான் இருக்குமா. பரவாயில்ல மயிலு, அத்தை சொன்னதை நான் பாசிட்டிவாவே எடுத்துக்கிறேன். அத்தை மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. பாரா சக்கரை, நான் என்ன சொல்றேனோ ஐயா அதை நீ வாங்கய்யா, செஞ்சா போதும். உங்களுக்காக தான் வெயிட்டிங்கே. என்னங்க, என்ன விஷயம்? இந்த திட்டத்துல மயில் வேற இருக்காளா? பயங்கரமான திட்டமா இருக்கும் போல இருக்கு. சொல்லுங்க நீ, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? தென்காசி 2 கிலோமீட்டர் தள்ளி வைக்கணுமா? குற்றால அருவியை குடஞ்சிரிக்கு மாத்தி வைக்கணுமா? அனைத்து சேவைகளும் சிறந்த முறையில் செய்து தரப்படும். சக்கரை, நீங்க சொல்லுங்கம்மா. குப்பை தொட்டி விஷயத்துல அத்தை என்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்காங்க. உன்னால ஊர் உலகத்தெல்லாம் திருத்த முடியாது, ஒவ்வொருத்தரையும் தெருவில் குப்பை போட விடாம உன்னால தடுக்க முடியாது. ஒருவேளை அப்படி நீ மத்த எல்லாரையும் மாத்தினா அப்ப நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன்னு அத்தை சொல்லிருக்காங்க. ஆமாங்க, அம்மா அப்படி சொன்னது எல்லாருக்கும் தெரியுமே. அதை நான் செஞ்சு காட்ட போறேன். அதாவது நம்ம தெருவில் இருக்கிற மத்தவங்களையும் ரோட்ல குப்பை போட வேண்டாம்னு சொல்ல போறேன். இந்த மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், குப்பையை குப்பை தொட்டியில் போடுவோம், இதெல்லாம் ரொம்ப பழசுமா. இத யாரும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல மயிலு, சொல்ற விதத்துல சொன்னா கண்டிப்பா அதை சீரியஸா எடுத்துப்பாங்க. சரிங்க, நீங்க சொல்லுங்க. உங்க நம்பிக்கையை நாங்க கெடுக்க விரும்பல. இதை எப்படி பண்ண போறீங்க? பண்ண போறீங்க இல்ல, பண்ண போறோம். அதுக்கு ஐடியா கேட்க தான் நான் உங்களை வர சொன்னேன். ஜனங்க தெருவில் குப்பை போடக்கூடாது, அதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும். ஒரு ஐடியா. குப்பை போடுற இடத்துல ஒரு குச்சை வச்சு நிப்போம். யார் ரோட்ல குப்பை போட்டாலும் அடிச்சு வெளுத்து விட்டுருவோம். டேய், மொக்கத்தனமா யோசிக்காத. அடிச்சா அவங்க நம்மள திருப்பி அடிக்க மாட்டாங்க. ஐடியாவா பாரு. ஏங்க, இந்த ராஜபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தடவை பார்த்தேன். இந்த ஜனங்க ஒரு இடத்துல சுச்சு போறாங்கன்னு சொல்லி அந்த இடத்த பூரா சுத்தம் பண்ணிட்டு சாமி போட்டோவை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப பழசுங்க. ஏன்னா ஜனங்க இப்ப இந்த ஸ்டைலுக்கு பழகிட்டாங்க. சரிங்க, அப்ப என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. மா, பேசாம அந்த இடத்துல பூச்செடி வச்சு வளர்த்து விட்டுருவோம். அத பார்த்து மனசு இறங்கும்ல. பா, என்ன ஐடியாடா அப்பா, சான்ஸே இல்ல. நீ பேசாம உள்ளே இருந்திருக்கலாமே. நாங்க 3 பேர் மட்டும் பேசியிருந்திருப்போம். முதல் நாள் செடி அங்க வச்சுட்டு வந்தா அடுத்த நாள் அங்க பூச்சட்டியே இருக்காது மயிலே, எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ணே, இந்த மாதிரி ஐடியா சொல்லிருக்காங்க, வேணான்னு சொல்றீங்கண்ணே. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படுவானே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி மரம் வளர்க்குறது, கண் தானம் பண்றது, சாலை விதிகளை கடைபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு இந்த தெருக்கூத்தெல்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம தெரு ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு நாடகம் போடுவோமா? நாடகமா? இந்த மேடை போட்டு சீரியல் லைட்டு மைக்கு செட் எல்லாம் வச்சு பண்ணுவாங்களே, அந்த மாதிரியாங்க? அண்ணே, அது நீ நினைக்கிற மாதிரி நாடகம் இல்லண்ணே. அதுல பஃபுனே கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னடா, என்ன சொன்ன? சாரிண்ணே, தெரியாம ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். ரொம்ப பிரம்மாண்டமாலாம் எதுவும் இல்லைங்க. இந்த வீதி நாடகம் மாதிரி வச்சுக்கோங்களேன். பேசி புரிய வைக்கிறத விட இந்த தெருக்கூத்து நாடகம் எல்லாம் போட்டு சொன்னா ஜனங்க அதை ஈஸியா ரிசீவ் பண்ணிக்குவாங்க. சொல்ல வேண்டியது ரொம்ப ஈஸியா போய் சேரும்.
சூப்பர்மா. அப்ப அதே பண்ணிருவோம். ம், ஆனா யாருங்க நடிக்கிறது? நம்ம 4 பேரும் தான். நான் நாம 4 பேரா? என்னங்க சொல்றீங்க? அதுக்கு மட்டும் எங்கங்க நான் தனியா போய் ஆள் தேடுறது? நமக்கு என்ன நடிப்பெல்லாம் செட் ஆகாதுங்க. அண்ணே பார்த்து போனே, நாம நடிக்கலாம். ஆமாங்க ஐயா, நீங்க நடிச்சா அப்படியே சும்மா ரஜினிகாந்த் கணக்கா நல்லா இருக்கும். ஏங்க வேணாங்க, நமக்கு நடிக்கலாம் வராதுங்க. நானே வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்றேன். சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் உங்களை வர வைக்கிறேன். அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீங்க அதை செஞ்சா மட்டும் போதும். அண்ணே என்னன்னா யோசிக்கிற, சும்மா சொல்லி விடு, நான் பார்த்துப்போம். ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? அதான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தருவாங்கன்னு சொல்றேன்ல. அப்படின்றீங்களா? சரிங்க, முயற்சி பண்றேன். சரி, என்ன நாடகம், கான்செப்ட் என்ன, என்ன டயலாக், இதெல்லாம் நாம அடுத்து முடிவு பண்ணுவோம். ஆ, ஓகே? ஆ, ஆ. ஆ, ம். அண்ணே ஆ, நீ வைக்கிறதுக்குள்ள பொழுது போயிடும் போல, வெயின ஃபர்ஸ்ட். ஆ. அட வெயின. சொல்லுங்க நீ, நம்ம என்ன பண்ண போறோம்? என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க? டேய், ஆ, அதான் அப்பவே சொல்லிட்டாங்கல்ல நாடகம் போடலான்னு. ஆ, என்ன நாடகமா? யார் யாரெல்லாம் நடிக்க போறா? எல்லாரும் நடிச்சா ஓகே தான். ஆனா இன்னமும் எனக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கலாம் தான். இதோ இதோ பாரு, இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் வாடகைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ, நாடக Dress இதெல்லாம் எங்க நீ புடிச்சீங்க? எங்க ஊர்ல சத்யவன் சாவித்திரி நாடகம்லாம் இப்படிதான் போடுவாங்க. நல்ல ஜிகு ஜிகுன்னு அப்படியே இருக்கு. என்னங்க பண்ண போறோம் இதை வச்சு? ஆ, அத நான் அப்புறமா சொல்றேன். நீங்க யாராச்சும் ஏதாச்சும் ஐடியா யோசிச்சிங்களா? நான் ஒன்னு யோசிச்சேன், ஆனா நீங்க யாரும் சிரிக்க கூடாது. அதெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டோம், சொல்லுங்க. இந்த பராசக்தி படத்துல சிவாஜி பேசுவார்ல, ம், ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினேன் அப்படின்னு உல்டா பண்ணி பேசி காட்டுறேன் பாருங்க. ஆ, ஆ, இதை எடுத்து போட்டுக்குவாங்க. ஆ, ம், பாருங்களேன். ஐயோ! இந்த நாடு பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல, புதுமையானதும் அல்ல. தெருவில் குப்பை கொட்டியவரை தடுத்தேன், தாக்கினேன். ஏன் இப்படியெல்லாம் என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது? நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதை மறுக்கப் போகிறேன் என்று. நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆம், சாலையில் குப்பை கொட்டியவரை தடுத்தேன், எதிர்த்தேன். எதற்காக? கொள்ளை அழகுள்ள சாலைகள் கொடுங்கையூர் குப்பை கிடங்காக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. தெருவில் குப்பை கொட்டியவனை தாக்கினேன். எதற்கு? எதற்கு? எதற்குடா? அதான் எதுக்கு நான் சொல்லி தொலைனா எதுக்கு? தெரியலையாடா? குப்பை கொட்டினவனை போய் எதுக்குடா தாக்கணும்? ஏதோ ஒரு ப்ளோல சொல்லிட்டேன். இதெல்லாம் செட் ஆகாதுங்க. ஐயோ. ஏங்க சூப்பரா இருந்துச்சுங்க. சிவாஜி செத்துட்டாருன்னு யாருங்க சொன்னது? இங்க இருக்காருங்க. ஐயோ, இன்னும் முயற்சி பண்ணுங்க, சூப்பரா வரும். வேணவே வேணாங்க, இது பெரிய சிக்கலாயிடும். நீங்க சொல்லுங்க, நான் சொல்றத அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல சரவணா. ஐயோ, அம்மா வரல. ஐயோ, நான் ஏதாச்சும் போய் பேசி அனுப்பி விட்டு வரேன். சீக்கிரமா எதிரி பேசி சமாளிச்சு அனுப்பு. ஐயோ, ஏங்க அத்தை வந்துட்டா சிக்கலாயிடும். இப்போ புது ஐடியாக்கல நேரம் இல்லை. நான் சொல்றதே பண்ணிடலாம். அதான் பெஸ்ட். ஏங்க நீங்க எதுவும் சொல்லவே இல்லையேங்க. ஆஹா. இப்ப சொல்றேன் கேளுங்க. ஆ.
ஏங்க சூப்பரா இருக்குங்க. எனக்கு இந்த நாடகத்திலே ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? டயலாக் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு பாருங்க. டி சக்கர, அந்த மேக்கப் கிட்ல பவுடர் இருக்கும், எடு. சரிங்க நீ. உங்களுக்கு எப்படி மேக்கப் போடணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அனி இதா நீ. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க? சாரிண்ணே. குடுறா. ஏங்க ஒரு நிமிஷம் பொறுங்க. இந்த கயிறால அண்ணாண்ணியோட கையை கட்டி போட்டுட்டோன்னா எப்படி இருக்கும்? ஐயா, ஆ? இதான் கான்செப்ட்டுங்களா? ஆமா ஆமா. வேற லெவல் போலயே. என்னங்க ஏங்க சூப்பர், கயிறுலாம் கட்டி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் உன் வேலையா? டேய், என்ன வேலை உன்னோட பார்த்து வேலையா? வச்சிருக்க? அப்பா. என்ன பண்றீங்க? வாங்க மாமா, வாங்க. மோர் குடிச்சீங்களா? மோர்லாம் குடிச்சிட்டேன். இங்க நீங்க என்ன பண்றீங்க? சும்மா சும்மாப்பா, பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். வந்தோம்ப்பா. ம். மா, அது ஏன் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க? ஐயாவுக்கு தெரிஞ்சா சந்தோஷம் தானே படுவாரு. சீ, மயிலு. அது ஒண்ணு இல்லைங்கய்யா, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ரோட்ல குப்பை போட வைக்காம இருக்க முடியுமான்னு சந்தியா அம்மா கிட்ட நம்ம சிவகாமி அம்மா சவால் விட்டாங்கல்ல. ஆ, அதுக்காக வீதியில குப்பை போடக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி நம்ம தெருவுல ஒரு நாடகம் போடலான்னு சந்தியா அம்மா சொன்னாங்க. ஆ. இந்த தெருக்கூத்து மாதிரி. அதுக்குதான் இப்ப பேசிட்டு இருக்கோம். பேசல, ரிகர்சல் பாக்குறோம். ஒத்திகையே நடக்குது அப்படின்னா? நிஜமாவே நாடகம் போடுறது ஒரு நல்ல விஷயம் தான் சந்தியா. அப்படியே எனக்கு ஒரு கேரக்டர் இருந்தா கூட நானும் நடிக்கிறேன். நிஜமாவா மாமா சொல்றீங்க? மா, நிஜமாதாம்மா சொல்றேன். நாட்டாம கெட்ட போட்டு எப்படி அசத்துன? இதுல ஒரு கேரக்டர் கொடுக்க மாட்டியா நீ? ஆமால. ஐயா, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் அம்மா கூப்பிட்டா அப்படியே ஓடிடுவீங்க. ஆ, அதெல்லாம் சும்மா. என்னங்க இது வந்துட்டேன். என்ன பார்த்து சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கட்டிக்கிட்டு இருக்கிற கயிறு அவருங்க. சிவகாமி பார்த்தா எல்லாரோட பொழப்பும் சிரிப்பா சிரிச்சிடும். வரீங்களா இங்க? இதோ வந்துட்டேன். அச்சச்சோ, அத்தை. நீங்க போங்கப்பா. ஐயோ, அப்பா பாத்துட்டாரே, அப்பா பாத்துட்டாரே, அப்பா பாத்துட்டாரே. அது முக்கியம் இல்ல, ராஜமாதா வர போறாங்க. என்ன பண்ண போறீங்க? ஐயோ, இப்ப வந்து எல்லாத்தையும் சொல்லு. எதுக்குடா கயிறு கட்டி விட்ட? ஏங்க பேசாம இது கழட்டி வாடி பாருங்க. இருங்க. ஊக்க முடியலையே. ஐயோ, மயில அத்தை விட்டாங்க. சீக்கிரம் இந்த மாதிரி எல்லாம் உள்ளாங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்ன இங்க நின்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மயில நீயுமா என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா சும்மாதாம்மா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கீங்களா? என்னத்த அப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஆ? சும்மாமா. சரி போ, இங்க தேங்காய் கிடக்குது பாரு, எடுத்து 2-3 உரிச்சு கொடு. என்ன பண்ண போற? நான் உரிச்சு எடுத்துட்டு வரமா, நீங்க போங்க. டேய், போங்கம்மா. கையோட உரிச்சு குடுறா. சட்னி வைக்கணும், நீ உரிச்சு கொடு, எனக்கு வேலை கிடக்கு. போடா. என்ன அப்படியே மச மச நின்னுட்டு இருக்க? டேய், போய் அதை உரிச்சு குடுறா.
ஒரு தேங்காய் எடுக்கிறதுக்கு நீயும் எதுக்கடி அவன் பின்னாடியே போற? கொடு தேங்காய. ஆ. கொடு. என்னது இது? கைய காட்டுங்க. ஐயோ, இது என்னது? ஆ? அத்தை, என்னங்க இது? ரெண்டு பேரும் என்ன சின்ன குழந்தைங்களா? கைய கட்டி விளையாடுறதுக்கு? சிவகாமி, இது விளையாட்டு இல்ல, இது ஒரு ஐதீகம். உனக்கு இது பத்திலாம் தெரியாது. கைய கட்டுறதுல என்ன ஐதீகம்? சும்மா ஏதாச்சும் வளராதீங்க. உண்மைதான் சிவகாமி. நேத்துதான் சிலுக்குவார்பட்டி சித்தர் சிவனேசன் சொன்னதை நான் படிச்சேன். ஆ, என்ன படிச்சீங்க? இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டி கைய சேர்த்து கட்டி விட்டா சீக்கிரமே குழந்தை பிறந்துடுமா. நீ அதை மறந்துட்ட. நமக்கு 4வது குழந்தை அப்படிதான் பிறந்தது. ஐயோ, உங்க அப்பா சொல்றதை என்னால நம்பவே முடியலப்பா. நீயே சொல்லு, எதுக்கு கைய கட்டினீங்க? நான் தான் நான் அத்தை தான் கட்டினேன். கட்டினேன். எங்க நான் இல்ல, இவரு நான் இப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மறைச்சுக்கிட்டே இருங்க, விளங்கிடும். என்ன விளையாட்டு இது? குடு, நானே உரிச்சுக்கிறேன். எல்லா வேலையும் நானே செய்யறேன். நானே சட்னியும் அரைச்சுக்கிறேன். போங்க. என்னடா பூகம்பம் வெடிக்கும்னு பார்த்தா பொசுன்னு புசுவான ஆயிடுச்சு. நல்லது தானேங்கய்யா, விடுங்க. தப்பிச்சோங்க. டேய், ஆ. உண்மைதான்டா. பார்வதி, என்னடி வீட்ல ரொம்ப நேரமா ஒருத்தரையும் ஆளை காணோம்? தெரியலையேம்மா, நான் யாரையுமே பார்க்கலையேம்மா. அம்மா, நான் இங்கதான் இருக்கேன். டேய், உன்னை யார் கேட்டது? சந்தியா, மயிலு, உங்க அப்பா யாருமே இங்க வீட்ல இல்ல. இந்த நேரத்துல எல்லாரும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. ஆ? என்ன சத்தம்? என்னம்மா அது? ஏதோ ஸ்பீக்கர் சவுண்ட் மாதிரி கேக்குது. தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் தான் முடிஞ்சிருச்சே, அப்புறம் இந்த சத்தம் என்ன? சரி, வாங்க போய் பாப்போம். ஐயா வாரும் சபையோரே, வயசுல பெரியோரே. ஐயோ, இவங்க எப்படி இங்க வந்தாங்க? அச்சச்சோ, அங்க பாருங்க. ஐயோ, 3 யமகண்டமும் சேர்ந்து வந்திருக்கே. வந்தேனே ராஜா வந்தேனே, முட்டாள் ராஜா வணக்கத்தை சொல்ல வந்தேனே. இந்த மாதிரி கியூட்டான சைல்டு உட்காந்துக்கிற இடத்துல நம்ம ஏன் ஒரு கேம் போடக்கூடாது? கேம் ஆடலாம்டா. என்ன கேம் ஆடுறது? அடே ராஜா, இருக்கவே இருக்கு இந்தியாவோட நேஷனல் கேம். தம்பி, நீ போய் பேட் எடுத்துட்டு வா. சரி. உனக்கு தெரியும்ல, நீ போய் பால் எடுத்துட்டு வா. மச்சான், பவுலிங்கா ஃபீல்டிங்கா? எதுக்குமா? இந்தியன் நேஷனல் கேம் கிரிக்கெட். அடோ பாவிங்களா, இந்தியாவோட நேஷனல் கேம் கிரிக்கெட்டா? அப்ப இல்லையா? அக்கா, பாஸ்கெட் பால் கோட் எங்க இருக்கீங்க? எதுக்குப்பா? பாஸ்கெட் பால் ராஜா, டேய், நேஷனல் கேம். இந்தியாவோட நேஷனல் கேம் ஹாக்கிடா. ஹாக்கியா? ஹாக்கி. 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 ராஜா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு ராஜா. ஐயோ, வந்த விஷயத்த சரவணன் மீனாட்சி மாதிரி லென்த்தா எடுத்துன்னு போகாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? போயிட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுனா அதை பத்தி பார்க்க போறேன், இதை பத்தி பார்க்க போறேன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியா? ஹாய் எவரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் தான் குப்பத்தொட்டி. சாரி, மிஸ்டர் குப்பத்தொட்டி. உங்க வீடெல்லாம் நாராம இருக்குன்னா நான் நார்றதா அதுக்கு காரணமே. ஆனா நீங்கெல்லாம் என்னை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு தெரியுமா? கொஞ்ச நேரத்துல பாருங்க, தெரியும். சொல்லுடி, சொல்லு. நீ ஒரு போட்டோவை லைக் பண்ணா தப்பு இல்ல, நான் ஒரு போட்டோவை லைக் பண்ணா தப்பா? பேசுடி, பேசு. கடைசியில அவ்வளோ பேசுன வச்சுட்டாலே. சந்தோஷமா இருந்தேங்க. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு
ஏண்டா வீட்டுல பிரச்சனைலாம் தைரியம் தான் பொண்டாட்டிய போய் அடி, அவ மூஞ்சில போய் துப்புடா. என் மூஞ்சில துப்பிட்டு என்ன ஏன்டா இட்டி ஒதுக்கிறீங்க? இவனுங்களாம் இப்படிதாங்க. சை. சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நறுக்கா கருக்கா சுருக்கா சொல்லி முடிச்சிட்ட போல இருக்கு. ஓ, ஆ, நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இவங்களுக்கெல்லாம் இன்னும் எடுத்து சொல்ற மாதிரி 2 பேர் வந்துட்டே இருக்காங்க. ஐயோ அவங்களா? ஆமா, பயங்கரமான ஆளாச்சே. ஆ, செம்மையா பண்ணுவாங்களே. ஆ. ஐயா எனக்கு பார்க்கணும் போல இருக்கே. எங்க அவங்க வர சொல்லுங்க, இப்ப வர பாரு. சொல்லுங்க. ஏய், அட்ரா கொட்டை. இது சரவணாவும் சந்தியானியும் தெரியுதா இல்லையா உங்களுக்கு?